பொதுவாகவே மகர ராசி அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா கடன் வாங்கியாவது உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பவர்களை சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னா அவங்களுக்கு செய்யறது ரொம்ப பிடிக்கும். எதிரியா இருந்தா கூட அவங்க ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்து நின்றுட்டாங்கன்னா உதவி செய்வாங்க இந்த மகர ராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழ போகுது? இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சியானது நடைபெறுது. இதனால என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க? பெரும்பாலான கிரகங்களுடைய பயிற்சி இந்த காலகட்டத்தில் நடைபெறதுனால என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகம் அமைப்போது, எந்தெந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனும் தனாதிபதியுமாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து அமரும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுவது எந்த காரியமெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ, எந்த காரியம்லாம் வெற்றி பெறாமல் அப்படியே நின்று கிடந்ததோ அந்த காரியமெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா செயல்பட துவங்கும். அந்த அளவுக்கு இந்த கிரக பயிற்சியானது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். எதை செய்தாலும் ஒரு பிரச்சனையோடு முடிந்த உங்களுக்கு இனி நீங்கள் எதை செஞ்சாலும் நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சியை பார்க்கப்படுது. உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். இதுவரை 7.5 சனியோட தாக்கத்தில் இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அந்த 7.5 சனி பிடியிலிருந்து விடிவு காலம் கிடைத்திருச்சு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விடிவு காலம் எப்போன்னு சொல்லுங்கள், நாங்கள் இதுனா வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 6க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடிவு காலம் தான். இதுனா வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் இதுவரை குடும்ப சனியாக இருந்ததுனால குடும்பத்துக்குள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனையாக இருந்தது இல்லையா, அது இனி மாறும். அதே மாதிரி மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவுவாங்க. இயல்பாகவே இயற்கையாகவே உதவுற பண்பு உள்ளவங்க இந்த மகர ராசி என்பவர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் போது பொது இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டு உள்ள நபராக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வர போகிறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கோரிக்கை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சின்னதாக ஒரு முதலீடு போட்டிங்கன்னா கூட அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சி பார்க்கப்படுது நம்மளுடைய மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி பகவான், ராகு, செவ்வாய் இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்குது. ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது. இதனால் நம்மளுடைய மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பலவிதமான தடைகள், பிரச்சனைகள், தொல்லைகள், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகளில் இருந்து நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது வருகின்ற நாட்களில். ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு ஆரோக்கியத்திலிருந்து அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடமாற்றங்கள் நிகழும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். உங்களுடைய கௌரவ குறைச்சலாக எதெல்லாம் நினச்சிங்களோ அதெல்லாம் இனி மாறும். மிக கவனமாக செயல்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான்
இதுனா வரைக்கும் உங்களுக்கு இருந்தது. இனி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையப்போது. கால் வைத்த இடமெல்லாம் கன்னி வெடி வைத்த காலம் போயி, நீங்க தொட்டதெல்லாம் புண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டமா வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்டின்னே சொல்லலாம். செலவுகள்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வரும். தொழில்ல, வியாபாரத்தில கூட அந்த மெத்தன நிலை, அந்த சுறுசுறுப்பு இல்லாத நிலை மாறி, ரொம்ப சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில பூர்த்தியாகும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும். எந்த காரியம் தடைப்பட்டு தாமதமா நடந்துச்சோ அந்த காரியம் விறுவிறுன்னு நடந்து நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியா அமையப்போது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல், எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் இழுபறி, அந்த மந்த நிலை மாறும். பேச்சை குறைச்சிட்டு செயலில் அதிக வேகத்தை காமிங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியா அமையும். குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சமான நிலை, மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தொடர்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். அந்த மனக்கவலை, பிள்ளைங்க மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததில்ல, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே கூட கொஞ்சம் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எண்டு வரைக்கும் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அனுசரணையாக போகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வீண் செலவுகள் கொஞ்சம் வரலாம். கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடந்த காலத்தில் ஒரு சில ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனை பெருசாக பாதிப்பு இருந்ததுலேயே அதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக தலைவலி, ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை, உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால. அதனால் அதிகம் தண்ணீர் எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத வீண் ஆசைகள்லாம் இந்த காலகட்டத்தில் மனசில் கொஞ்சம் வரும். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசை கொஞ்சம் வரும். ஏன்னா சுக்கிரன் அமரும்போது சின்ன சின்ன கட்டுக்கடங்காத ஆசைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் இறங்குங்க. அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனக்குழப்பம் பெருசாக இருக்காது. அதனால் தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தை எடுத்துகிட்டு மனதுக்குள்ளே போட்டுட்டு குழப்பிக்கிட்டு அவங்களுக்காக நீங்கள் யோசிச்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுடைய உடல் உழைப்பை போட்டும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறலாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. திட்டமிட்டு செலவு செய்யுங்க. எதிர்காலம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த சனி பயிற்சி பார்க்கப்படுது. சக மனிதர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எதிர்பாராமல் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த மெத்தன நிலையெல்லாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. தீவிரமாக இறங்க ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. உற்சாகம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு வெற்றி உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தீவிரமாக இறங்குங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொறுமையோடு இதனால் வரையிலும் செயல்பட்ட உங்களுக்கு அந்த பொறுமையிலிருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமைய போது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அயல்நாட்டுக்கு சென்றவங்களாம் கூட உங்களுடைய வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். தந்தை மகன் உறவுகளால் இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு சுமூகமான நிலை இந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்லதாக இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பணி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை வாய்ப்பெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா கடந்த 7.5 ஆண்டுகளாக நிறைய வேலை வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா கூட சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் பாதகமாக இருக்குது. என்ன செஞ்சால் அந்த
பாதகமாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊனமற்றவங்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏதாவது உதவி செய்யுங்க. தானம் வழங்குங்க. அன்னதானம் வழங்குறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி பிரதோஷ காலங்களில் சிவபெருமான வழிபாடை செய்யுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வீண் மனக்குறையும் குறையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 9, 10, 11 சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.